வெல்கம் டு SRN வீடியோ. மே 2025 ஹிந்தி டிப்ளமோ எக்ஸாமோட கொஸ்டின் வித் ஆன்சரோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் மாணவர் நிரப்புக அது மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். தேர்வு எண் உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை ஃபில் பண்ணிடுங்க. சேர்க்கை எண் உங்களோட அட்மிஷன் நம்பர், தேர்வு எண்ணா எக்ஸாம் நம்பர், சேர்க்கை எண்ணா அட்மிஷன் நம்பர். தேர்வு மையம் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா, டி நகர், சென்னைன்னு ஃபில் பண்ணிடுங்க. இந்த சைடு வந்து அலுவலக பயன்பாட்டிற்காக அது பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ உங்களோட லெஃப்ட் சைடு மட்டும் ஃபில் பண்ணுங்கள், ரைட் சைடு அப்படியே எம்டியாக விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஏக் வாக்கியமே டிஜிஏ, ஒரே வார்த்தையில் ஹிந்தியில் விடை எழுதணும். 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 10க்குமே நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரஜ்பூஷன் ஜி கோன் ஹேன் வே கஹா ரகத்தே ஹேன். பிரஜ்பூஷன் ஜினா யார், அவர் எங்கே வசிக்கிறாரு? பிரஜ்பூஷன் ஜி ஏக் மஷஹூர் வக்கீல் ஹேன் வே இலகாபாத் மேன் ரகத்தே ஹேன். பிரஜ்பூஷன் ஜி வந்து ஒரு ஃபேமஸான வக்கீல், அவர் வந்து இலகாபாத்தில் வசிக்கிறாரு. செகண்ட் கொஸ்டின், சம்பல் நதி கிஸ் திஷா மேன் பகதி ஹே. சம்பல் ரிவர் எந்த திசையிலேருந்து, எந்த டைரக்ஷன்லேருந்து பாய்கிறது? சம்பல் நதி தக்ஷின் ஷே உத்தர் கி ஓர் பகதி ஹை. சம்பல் ரிவர் வந்து சவுத் டு நார்த்துலேருந்து பாயுது, அதோட ஃப்ளோ டைரக்ஷன் வந்து சவுத் டு நார்த், தெற்குலேருந்து வடக்க பாய்கிறது. थर्ड क्वेश्चन, रणथंबोर का किला किसने बनवाया था? இந்த ரணத்தம்போர் கோட்டையை கட்டினது யார்? ரணத்தம்போர் का किला ஹம்மீர் தேவ் ने बनवाया था. ஹம்மீர் தேவ்ங்கிறவர் தான் இந்த ரணத்தம்போர் கோட்டையை கட்டினார். फोर्थ क्वेश्चन, मांडवा की कौन सी वास्तुवे दर्शकों का मनमोह लेती है? மாண்டவாவினுடைய எந்த பொருட்கள் வந்து பார்வையாளர்களை கவர்ந்தது? बाज़ार में दुकानों पर रंग बिरंगी ज़नरियाँ साड़ियाँ आदि दर्शकों का मन मोह लेती हैं. சந்தையில் இருக்கிற அந்த வண்ணமயமான சுனாரிஸ்னால் அந்த கோல்டு ஸ்மித் கையிலேயே செய்வாங்க, அதுவும் அந்த வண்ணமயமான அந்த கைவினை பொருட்களையும் புடவைகளையும் பார்வையாளர்களை கவர்ந்துச்சான். फिफ्थ क्वेश्चन, दर्जी के यहाँ कमीज ने क्या देखा? இந்த சட்டை வந்து டெய்லர்கிட்ட என்ன பார்த்தது? दर्जी के यहाँ कमीज ने उसके बहुत से साबियों को टंगे हुए देखा. அதாவது ஹேங்கரில் சட்டை தொங்க விட்டுருக்காங்க, அந்த சட்டை வந்து இன்னும் நிறைய சட்டைகள் தொங்க விட்டுருக்கு, தன்னை போல் தன்னோட நண்பர்களும் தொங்க விட்டுருக்கதா பார்க்குதான். सिक्स्थ क्वेश्चन, वास्तव में मोहन को क्या बीमारी थी? உண்மையிலே மோகனுக்கு என்ன நோய் தான் இருந்தது? वास्तव में मोहन को कोई बीमारी नहीं थी. உண்மையிலே மோகனுக்கு எந்த வியாதியும் இல்லை. वह केवल बहाना बना रहा था. அவை வந்து சும்மா ஹோம்ஒர்க்கு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சாக்கு போக்கு சொல்கிறான். सेवन्थ क्वेश्चन, दिवाकर किस पद के लिए इंटरव्यू देने आया था? दिवाकर வந்து எந்த போஸ்டிங்காக இன்டர்வியூ வந்தான்? दिवाकर राजभाषा अधिकारी पद के लिए इंटरव्यू देने आया था. दिवाकर வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃபீஸர் போஸ்டிங்காக இன்டர்வியூ வந்தான். எய்த் கொஸ்டின், सूरदास ने किस भाषा में काव्य रचना की? सूरदास வந்து எந்த மொழியில் கவிதை எழுதினார்? सूरदास ने ब्रजभाषा में काव्य रचना है. सूरदास வந்து ब्रजभाषाன்ற லாங்குவேஜில் கவிதையை எழுதினார். नाइन्थ क्वेश्चन, कलाम के घर में बच्चों को सोते समय किस तरह की कहानियाँ सुनाई जाती थी? கலாம் வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கதைகள் சொல்கிறது வழக்கம்னு. कलाम के घर में बच्चों को सोते समय रामायण के किस्से तरह की कहानी सुनाती थी. அவருக்கு வந்து ராமாயணம் போன்ற கதைகளெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறது வழக்கமாக. 10th क्वेश्चन, श्री गोपालन ने बनर्जी को कैसा कार्यालय आदेश जारी करने के लिए कहा? அதாவது ஸ்ரீ கோபாலன் பானர்ஜி வந்து எந்த வகையான அலுவலக உத்தரவை வந்து பிறப்பிக்குமாறு கேட்டுக்கிட்டாரு? व्यक्तिगत मामलों से संबंधित आवेदन अभ्यावेदन आदि सादे उच्च अधिकारियों के पास ஜாகர் பிரஸ்துத்னா கியே ஜாயேங். தனிப்பட்ட விஷயங்கள் தொடர்பான விண்ணப்பங்கள் கோரிக்கைகள் போன்றவற்றை வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட நேரடியாக சமர்ப்பிக்கக்கூடாது. இந்த மாதிரியான உத்தரவு பிறப்பிக்குமாறு ஸ்ரீ கோபாலன் பானர்ஜி கேட்டுக்கிட்டாராம். ரோம் லெட்டர் செகண்ட்,
இதில் வந்து 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 5மே அட்டன் பண்ணணும். ஒன்னொன்றுக்கும் 2 மார்க். இது வந்து ஆன்சர் ஷீட் 13லேருந்து 16 வரைக்கும் இருக்கிற ஆன்சர் ஷீட்டில் இந்த 3 கொஸ்டினும் அதில் வந்த கொஸ்டின் தான். அது அப்படியே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், प्रदूषित वायु को शुद्ध करने का முக்கிய உபாய் கியா ஹை, அதாவது மாசுபட்ட காற்றை வந்து சுத்திகரிப்பதற்கான வழிமுறைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. प्रदूषित वायु को शुद्ध करने के लिए कई उपाय किए जा सकते हैं. कम ईंधन जलाए, कम ड्राइविंग करें, वायु प्रदूषण के बारे में लोगों को जागरूक करें, हरे भरे पेड़ों की बहुत आवश्यकता है. அதாவது மாசுபட்ட காற்றை சுத்திகரிக்க வந்து பல நடவடிக்கைகளை எடுக்கலாம். எரிபொருளை வந்து குறைவாக பயன்படுத்துங்கள், வாகனங்களை குறைவாக ஓட்டுங்கள், காற்று மாசுபாடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் மற்றும் மரங்களை நடுங்கள். செகண்ட் கொஸ்டின், கச்சி கல்தி கா क्या उपयोग है. ஹல்தினா மஞ்சள், கச்சி கல்தினா பச்சை மஞ்சள். இதோட பயன்கள் என்னன்னு கேட்குறாங்க. गच्ची गलती को दवा के रूप में भी प्रयोग में लाया जाता है. कच्ची गलती का इस्तेमाल कई तरह से किया जा सकता है. कच्ची गलती में कई तरह के पोषक तत्व होते हैं, जैसे कि विटामिन सी, आयरन और एंटीऑक्सीडेंट. பச்சை மஞ்சள் மருந்தாக பயன்படுது. மஞ்சள் வந்து பல வழியில் பயன்படுத்தப்படுது. இதில் விட்டமின் சி, இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாமே இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. தேர்ட் கொஸ்டின், அந்தராஷ்ட்ரிய யோக் திவஸ் கப் ஹோத்தா ஹே. இன்டர்நேஷ்னல் யோகா டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்தராஷ்ட்ரிய யோக் திவஸ் 21 ஜூன் கோ ஹோத்தா ஹே. இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து ஜூன் 21 அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. फोर्थ क्वेश्चन, बड़े भाई साहब के 3 उपदेश कहानी से सुनाकर लिखिए. बड़े भाई என்னென்ன உபதேசம் சொன்னார், அவர் சொன்ன 3 உபதேசங்கள் என்ன, போதனைகள் என்ன. फर्स्ट वन, इस तरह अंग्रेजी पढ़ोगे तो ज़िंदगी पर पढ़ते रहोगे और तक अक्षर ना आएगा. ஆங்கிலத்தை படிச்சுக்கிட்டே தான் இருக்கலாம், அதனால் ஒரு எழுத்து கூட கற்றுக்கொள்ள முடியாது. அதான் மக்கப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம், ஒன்றும் கற்றுக்க முடியாது. தும் கைசே ஆஷா கர்த்தே ஹோ ஹி தும் யோன் கேலே குட் மேன் வக்த் கவாங்கர் பாஸ் ஹோ ஜாவோங்கே. நேரத்தை வீணடித்து கடந்து செல்வீங்க, டைம் தான் வேஸ்ட் ஆகும். அஸ்லி சீஞ்ச் தோ புத்தி கா விகாஷ் ஹே. உண்மையான வளர்ச்சிங்கிறது அறிவினுடைய வளர்ச்சி தான், அதனால் எதையுமே புரிஞ்சு படிக்கணும். இதுதான் படேபாய் சொன்ன உபதேசம். ஃபிஃப்த் கொஸ்டின், கண்டக்டர் நே क्यों कहा कि एक एक करके आइए. கண்டக்டர் வந்து ஏன் ஒவ்வொருத்தரையாக வர சொன்னார். स्टॉप पर बस आकर रुकती है, बस में चढ़ने के लिए जगड़ते हुए सब आते हैं, इसलिए कंडक्टर ने कहा कि एक एक करके आइए. ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்கிது. பஸ்ஸில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, முட்டி மோதிக்கிட்டு ஏறுறாங்க. அதனால் கண்டக்டர் வந்து ஒவ்வொருத்தங்களாக ஏறுங்க, அப்போ தான் டிக்கெட் எடுக்க முடியும். டிக்கெட் எடுக்காமல் ஏமாற்றுவாங்க, அதுக்காக தான் ஒவ்வொருத்தங்களாக ஏறுங்கன்னு கண்டக்டர் சொல்கிறாரு. தேர்டு ரோம லெட்டர், நிம்னலிக்கித் அவதரணோன் கி சந்தர்ப் ஷஹித் வியாக்கியா கீஜியே. அதாவது இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. காங்டோன் மெயின். இது புக்கில் பேஜ் நம்பர் 137 இருக்குது. தேர்ட் பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க, அதோட ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஏஆர்சி அதை வந்து கவிதை கொடுத்துருப்பாங்க, அதோட உரைநடை வடிவம் எழுதணும். ஆன்சர், ஹம் சப் நே காங்டோன் மெயின் கிலாக்கர் हंस हंस कर जीना सीखा है, एक सूत्र में बंध कर हमने गले का हार बनाना सीखा है, हमारी सुगंध सबके लिए है, चाहे धनी हो या निर्धन हम सबके श्रृंगार हैं, हम सब एक ही उपवन के सुमन हैं. இதுக்கு என்ன மீனிங்னா, காங்டோன்னா முற்கள். இந்த பூக்கள் பேசுகிற மாதிரி இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே முற்களுக்கு மத்தியிலையும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்கிறோம்னு பூக்கள் சொல்லுது. இதுக்கெல்லாம் ஒரு
கழுத்தில் வந்து ஒன்றாக கட்டப்பட்ட ஒரு மாலையாக மாற முடிவு செஞ்சுருக்கோம். எல்லாமே இப்போ ஒரு கழுத்துக்கும் போகாமல் ஒரே கழுத்துக்கு ஒரு மாலையாக எல்லா பூக்களும் ஒன்றா கட்டப்பட்டு இருக்குது, ஒத்துமையாக இருக்குது. அதே போல் இந்த பூக்களோட ஸ்மெல் இது வந்து ஏழை பணக்காரன்ற பாகுபாடின்றி எல்லோருக்குமே உரித்தானது. நாம் அனைவரும் ஒரே தோட்டத்தின் அலங்காரம். ஸ்ட்ரிங்காருங்கிறது அலங்காரம். ஹம் சப் சுமன் ஏக் உபவன் ஹே அப்படின்னா நாம் ஒரு தோட்டத்து மலர்கள். ரோமன் லெட்டர் 3ல் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக 2 கொடுத்துருக்காங்க. 2ல் 1 எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு வந்து காங்டோன், அதோட ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ காந்தி பாபா கி இச்சா ஹே, இது வந்து புக்கில் பேஜ் நம்பர் 129ல் இதோட ஆன்சர் இருக்குது. आंसर गांधी जी की इच्छा भी यही है, ही सभी लोग पढ़ना लिखना सीखें। चंपा ने कहा मैं नहीं बढ़ूँगी और पूछा तुम तो गांधी जी को अच्छा कहते थे, तब वे पढ़ने लिखने की बात कैसे हक सकते हैं, मैं नहीं पढ़ूँगी। எல்லா மக்களுமே எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள வேணும்னு காந்திஜி விரும்பினார். சம்பா என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு வந்து படிக்க விருப்பம் இல்லை, நான் படிக்க மாட்டேங்கிறா. மேலும் காந்திஜியே நல்லவங்கன்னு சொன்னீங்க, பிறகு ஏன் அவர் வந்து படிக்கிறது வாசிக்கிறது எழுதுறதை பற்றி பேசணும், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சம்பா சொல்கிறா. தேர்ட் ரோமன் லெட்டர் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஃபஸ்ட்டில் 2 கொடுத்துருக்காங்க, அதில் 1 எழுதணும். அடுத்து 2 கொடுத்துருக்காங்க, அதில் 1 எழுதணும். ஸோ இதில் வந்து 1க்கு 5 மார்க், ஸோ 2க்குமே 10 மார்க். இந்த பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இது எந்த லெசனில் இருந்து வருதுன்னு கண்டுபிடிங்க. ஷாகர் கே பீச்சோன் பீச் ஏக் புரானா கிலா ஹே, இது பார்த்தீங்கன்னா ஏக் பேரா மாண்ட்வா ரெகிஸ்தான் கா ஹீரா பாட் சே ஆத்தா ஹே. மாண்ட்வா பாலைவன வைரம் அப்படின்ற லெசனில் இருந்து தான் இது வந்திருக்கு. ஏக் ராஜஸ்தான் கே ஷாகாவதி क्षेत्र में स्थित मांडवा नामक स्थान पर एक டிப்டி ஹைன், இது வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஷாகாவதி பிரதேசத்தில் அமைந்துள்ள மாண்ட்வான்ற இடத்தை பற்றிய வர்ணனையாக இந்த லெசன் அமைஞ்சிருக்கு. இதுதான் ஆன்சர். இது மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். புக்கில் பேஜ் நம்பர் 18ல் இந்த பேராகிராஃப் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆஜ் ஹம்னே பேடோன் கி ஜரூரத் கோ, இது வந்து புக்கில் பேஜ் நம்பர் 117ல் லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து கீழே என்ன आंसर எழுதுனா, एक पैरा पेड़ों का महत्व पाठ से आता है। पेड़ लगाना हर आदमी की एक सामाजिक जिम्मेदारी है। இது வந்து மரத்தினுடைய மகிமை அப்படின்ற பாடத்துலேருந்து இந்த பேராகிராஃப் வந்திருக்கு. மரம் நடுவது ஒவ்வொருத்தவங்களுடைய சமூக பொறுப்பாகும். இதுதான் இதோட ஆன்சர். 4th ரோமன் லெட்டர் निम्नलिखित पाठों में से किसी एक का सारांश अथवा पात्र का चरित्र चित्रण लिखिए। இந்த பாடம் 4 இது கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு இதை பற்றி சுருக்கமாக எழுதணும், இல்லைனா ஒரு கேரக்டரை பற்றி சிறப்பித்து எழுதணும்னு. ஸோ இதில் வந்து பஸ் டிக்கெட், படே பாய் சாப், எஸ்ஏ எஸ்ஏ மெயின் கமிச் ஹூம். ஸோ இதில் எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை நீங்கள் அந்த லெசன் ஷார்ட் ஃபார்மில் எழுதணும். இதுக்கு வந்து 10 மார்க். 5th ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி க க இந்த இதில் உள்ளதை மேட்ச் பண்ணி எழுதணும். கீழே அந்த 10 இது கொடுத்துருக்காங்க, அதில் 1 by 1 மேட்ச் பண்ணி எழுதணும். நான் வந்து இதில் கரெக்டான ஆன்சரை உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது 1 2 3ன்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதணும். दिल्ली परिवहन की बसों में बिना टिकट सफ़र करना जुर्म है। டெல்லி போக்குவரத்து பேருந்துகளில் பயண சீட்டு இல்லாமல் பயணம் செய்கிறது குற்றமாகும். सेकंड 1 रमेश ने सूचना दी ही उसने राजस्थान घूमने की कार्यक्रम बनाया है। ரமேஷ் வந்து என்ன ஐடியா பண்ணார்னா, ராஜஸ்தானுக்கு டூர் போகிறதுக்கு திட்டமிட்டிருந்தார். थर्ड 1 चंपल नदी भारत की एकमात्र नदी है जो दक्षिण से उत्तर की ओर बहती है। चंबल नदी இந்தியாவில் உள்ள ஒரு நதி, இது வந்து தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பாயுது. 4th ஆதார் ஷீலா ஏக் பாரி சட்டான் है அப்படின்னா இது வந்து ஒரு கனமான அடித்தனமான கல். பாரி சட்டான்னா கனமான பாறை. பேஜ் நம்பர் 12ல் இருக்குது இந்த 4th 1, அதை படித்து வச்சுக்கோங்க.
5th विदेशी पर्यटक बड़े चाव से ऊंट की सवारी करते हैं. சுற்றுலா பயணிகள் வந்து அதிக ஆர்வத்தோட ஒட்டகத்தில் சவாரி செய்வாங்க. 6th लेकिन चाल और काल आदमी को सर्दी गर्मी से बचाने में ज़्यादा मदद ना कर सकी. முதல்ல வந்து ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக மரப்பட்டையும் தோலும் தான் வச்சுருந்தாங்க ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அது வந்து குளிர் மற்றும் வெப்பத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்காக பயன்படுது. 7th பாய் சாப் உபதேஷ் கி கலாமின் நிபுணத்தே. பாய் சாப் வந்து உபதேசம் பண்ணுறதுல கை தேர்ந்தவர். 8th विवाह स्थल तालाब के पीछों पीछता और इसे रामतीर्थ भी कहते हैं. திருமண மண்டபம் வந்து அந்த குளத்துக்கு அருகில் இருக்குது. அது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ராமதீர்த்தம்னு அழைக்கப்படுது. 9th one श्रीमती गन्ना भवन निर्माण के लिए ऋण लेना चाहती है. ஸ்ரீமதி கண்ணா பவன் கட்டுறதுக்காக தான் கடன் வாங்கியிருக்காங்க, கடன் கேட்குறாங்க, கடன் வாங்குறாங்க. 10th खाने को स्वादिष्ट बनाने के अतिरिक्त मसाले स्वास्थ्य वर्धक भी होते हैं. உணவை வந்து சுவையாக மாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் மசாலா பொருட்களும் உடல் நலத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. ரோம் லெட்டர் 6லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். May 31st எக்ஸாம். ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள்.